வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் போட்டு கார புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 12 பல் பூண்டு, தேவையான அளவு கறிவேப்பிலை. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிதாக நறுக்கி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். நறுக்கிய பச்சை மிளகாய் 2. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த குழம்ப வெண்டைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு, வெறும் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட இந்த குழம்ப ரொம்ப ருசியாக செய்யலாம். 2 நாட்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருங்க. நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடி சேர்த்து கூட செய்யலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கடாயை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா படர்ந்து வந்ததும் அடுப்பை அணைச்சிருங்க. சுவையான வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.